அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கும்பகோணம்னு 2 கும்பகோணமா? டேய், ஒன்று தாண்டா. ஓப்பனிங்கில் ஒரு பில்டப் வேண்டாமா? அதான் அந்த கும்பகோணம் பக்கத்தில் அழகான ஒரு கிராமம். சொத்து சுகத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லைடா. எங்கள் அப்பா ஒரு வாத்தி. சின்ன சின்ன முட்டலாக இருந்து ஒரு கட்டத்தில் அதுவே எனக்கும் வாத்திக்கும் வெட்டலாக மாறிடுச்சு. என்ன தென்ன விட்டா ஏன் முன்னாடியே ரப்பா நிற்கிறான் பாரு. மனுஷன் ஆரம்பிச்சிட்டாரு. டேய் சேத்து, நான் சொல்கிறேன், நீ இந்த கும்பகோணம் காலேஜில் தான் படிக்கணும். இல்லைப்பா, நான் சென்னையில் தான் படிப்பேன். எப்பா, என்னம்மா அறையிறாரு மனுஷன். ஆஹா, நம்ம சொன்னதுக்கு நம்ம அம்மா காமாட்சி அறையிறாரே. சே, இந்த கருமம் பிடிச்ச மனுஷனுக்கு இதை விட்டா வேற எதுவுமே தெரியாது. பாரு காமாட்சி, ஒரு தடவையாவது சொன்ன பேச்சை கேட்குறானா உன் மகன்? சேது, அப்பா சொல்கிறத கேளியா? முடியாதுமா. என்னது? அவன் பதில் சொன்னதும் காமாட்சி நவுந்து நின்றுக்கிட்டா. ஓ, நான் அடிப்பேன்னு பயந்துட்டா போல இருக்கு. அப்பன்னா நீ ஏன் சம்பாதிச்சு படிச்சுக்கோ. நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? என்ன மறைக்கிறீங்க? சேது, அப்பாவை எதிர்த்து பேசாதப்பா. அப்படி சொல்லு காமாட்சி. அம்மா, நீங்கள் பேசாமலேயே இருந்து தான் அவரை கெடுத்துட்டீங்க. என்னது? அவ என்ன கெடுத்துட்டாளா? ச்சே, இனிமே இதுங்க முன்னாடியே நிற்கக்கூடாது. என்னது? மனுஷன் துண்டை உதறி தோளில் போட்டுட்டு எனக்கு என்னன்னு போயிட்டாரு. ஏயா சேது, நீ செய்யறதுக்கெல்லாம் உங்கள் அப்பா என்ன போட்டு அடிக்கிறாரு. உனக்கு கொஞ்சம் கூட பாவமாக படலையாயா? இங்கே பாருங்கம்மா, அவர் பேச்சை நீங்கள் தட்டாமல் கேட்குறதால தான் அடிக்கடி உங்களை அடிக்கிறார். அதிலிருந்து வெளியே வாங்க, அப்போ தான் அவர் பயப்படுவார். என்னால் வர முடியாது சேது. எனக்கு கணவர் தான் கண்கண்ட தெய்வம். அப்போ நான் தினமும் கண்ணு வைங்கிற அளவுக்கு வாங்கிக்கிட்டே இருங்க. கடவுளே, என்னைக்கு தான் இவங்க பிரச்சனை தீருமோ? சாதிச்சிட்ட சேது, இந்தா ஒரு பெக்கடி. அப்பாடா. ஆமாம், படிப்பு செலவுக்கு என்ன பண்ண சேது? எங்கள் தாத்தாவோட நிலத்தை விற்று படித்தேன்டா. படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வேலை விஷயத்தில் நாங்கள் 2 பேரும் முட்டிக்கிட்டோம். அப்பா, நீங்கள் கூப்பிட்டு நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். ஏன் துறை இங்கே வேலை பார்க்க மாட்டீங்களோ? முடியாது, சென்னையில் தான் வேலை பார்ப்பேன். போனா போகுதுன்னு விட்டா சுத்தமாகவே என் பேச்சை நீ கேட்க மாட்டேங்கிறியே. உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க? கடவுளே, தள்ளி நின்றுக்கோ, இல்லைன்னா இந்த மனுஷன் நம்மளை பொழந்து கட்டிடுவார். பாருங்கப்பா, கிளிக்கு ரெக்க முளைச்சிட்டா பறக்க விட்டுறணும். கூண்டுக்குள்ளேயே வச்சு அதை அடைக்கி நினைக்கக்கூடாது, புரியுதா? அடைச்சா என்ன செய்வ? கூண்டையே உடச்சிக்கிட்டு வெளியில் வந்துடுவேன். நல்ல வேலை நாம் தள்ளி நின்னோம், இல்லைன்னா சேது பேசின பேச்சுக்கு நம்ம கண்ணும் பொழந்திருக்கும். என் பேச்சை நான் உன்னை கேட்க வைக்கல. உனக்கு நான் அப்பன் இல்லை சேது. விவரம் தெரியாத வரைக்கும் உங்கள் பேச்சை தானே தட்டாமல் கேட்டேன், அது போதாதா? அப்போ கேட்டது பத்தாது, இப்போவும் நீ கேட்டே ஆகணும். உங்கள் அம்மா, ஊர்க்காரங்க, கட்சிக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் என் பேச்சை கேட்குறாங்க. ஆனால் நீ மட்டும் என்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்க. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.